இது பாராளுமன்ற தேர்தலில் கூட 100 ஓட்டு விழுந்துருச்சுன்னா எல்லா கட்சியும் பீதி ஆயிடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் ஒன்று சேர்ந்து சீமானை இருக்கும். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 30 லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிக்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கு மோசமா தான் ஆரம்பிச்சது. கட்சியோட விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது. பறிக்கப்பட்ட சின்னத்தை வேற ஒரு கட்சிக்கு கொடுத்தாங்க. அந்த கட்சியை கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டிலே போட்டியிட வச்சாங்க. அந்த கட்சி போட்டியிடாத தொகுதிகளில் விவசாய சின்னத்தை சுயேட்சை வேட்பாளர்கள் கொடுத்து போட்டியிட வச்சாங்க. இதெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் இழுத்தடிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி தான் மைக் சின்னத்தையே கொடுத்தாங்க. பணவளம் கிடையாது, சாதி வளம் கிடையாது. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நாம் தமிழர் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. வாக்கு எண்ணிக்கையின் போது மதியம் 2 மணி நிலவரப்படி நாம் தமிழர் கட்சி வெறும் 14 லட்சம் வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. இந்த நிலைமை அப்படியே போச்சுன்னா வாக்கு எண்ணிக்கை முடியும் போது ஒரு 20 ல இருந்து 22 லட்சம் வாக்குகள் மட்டும் தான் வாங்குவாங்க நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது போன தேர்தலில் வாங்கினதை விட கிட்டத்தட்ட 7 ல இருந்து 8 லட்சம் குறைவு. இது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறத தாண்டி நாம் தமிழர் கட்சி காசு வாங்காம ஓட்டு போடுற, சாதி வாங்காம ஓட்டு போடுற ஒரு தூய்மையான 30 லட்சம் வாக்காளர்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க. இதுல இருந்து 8 லட்சம் குறையுது அப்படிங்கிறது 8 லட்சம் வாக்காளர்கள் நேர்மையான அரசியல் மேல நம்பிக்கை இழந்துட்டு பணநாயகம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிட்டாங்களோ அப்படிங்கிற அச்சம் ஏற்பட்டுச்சு. ஆனா நேரம் ஆக நிலைமை மாறிச்சு. இரவு 8 மணி வாக்குல கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருந்தாங்க. போன தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்குகள் அதிகமா வாங்கியிருந்தாங்க. காசு வாங்காம ஓட்டு போடுற, சாதி வாங்காம ஓட்டு போடுற நேர்மையான புதிய 6 லட்சம் வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சியாக வாக்களிச்சிருக்காங்க. இதன் விளைவா நாம் தமிழர் கட்சி 8.2% வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. இது வரைக்கும் பல அரசியல் கட்சிகள் மேடை ஏறி சாதி ஒழிப்பு பேசியிருக்காங்க. ஆனா அவங்களே சாதி பார்த்து தான் வேட்பாளர்கள் நிறுத்துவாங்க. பல கட்சிகள் மேடை ஏறி பணநாயகம் மொழின்னு பேசுவாங்க. ஆனா அவங்களே பணம் கொடுத்து தான் வாக்குகளை வாங்குவாங்க. ஆனா ஒரு கட்சி மேடைகள்ல பேசினதையே நடைமுறைப்படுத்தி நேர்மையான முறையில தேர்தலை சந்திச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வளர்ந்திருக்கிறது இதுதான் முதல் முறை எனக்கு தெரிஞ்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட மாபெரும் வளர்ச்சியை பார்க்கறதுக்காக காத்திருப்போம்.